மனோஜ் இப்ப சொல்லு மனோஜ், இப்ப சொல்லு, உனக்கு இதுக்கப்புறமும் டிவோர்ஸ் வேணுமா, என்னை விட்டு பிரிஞ்சிருவியா மனோஜ் அப்படின்னு கேட்க, மனோஜ் அதை யோசிக்க ஆரம்பிக்க, டேய் டேய் மனோஜ் ஏமாந்துராதரா அப்படின்னு பக்கத்துல இருந்து விஜயா அழுதுகிட்டு இருக்க. ஆனா திருப்பி வீட்டுக்குள்ளேயே ரோகிணி வரதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து முத்து மீனாவும் தான் ஆள் வச்சு என்ன அடிச்சிட்டாங்கன்னு ரோகிணி சொன்னாலும் கூட அடிச்சது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனோஜுக்கு ஒரு மனமாற்றம் வர மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை திருப்பி இந்த பாருங்க, அவளுக்கு வந்து கிறிஷோட அம்மா, கிறிஷ் நம்ம வீட்டில் இருந்த பையன், அவன் கிறிஷுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம். அவளை வந்து வீட்டுக்கு சேர்த்துக்க போறது இல்லை, நம்ம டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாச்சு, அதோட விட்டுருவோம். தேவையில்லாம அவளை போய் வம்பு பண்ணோம் அப்படின்னா வந்து அவள் ஏதாவது பழிவாங்க நினைப்பா, திருப்பி இந்த வீட்டுக்கு வரணும் நினைப்பா, அந்த உறவே நமக்கு வேணாம், துஷ்டனை கண்டா விலகி போயிடுறதான் நல்லது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க. சரிப்பா சரிப்பா நீ சொல்றங்கிறதுக்காக நாங்கள் ஏத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு வந்து இந்த பக்கம் மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் விஜயா வந்து இந்த பாருங்க, என்னெல்லாம் நான்லாம் அவளை ரோட் முன்னாடி பார்த்தேன், வதின்னு வந்தா, அந்த கோர்ட்டுக்கே வந்தா கூட அவளை எப்படி அடிக்காம இருக்க போறான்னு தெரியல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க. பேசாம விஜயா, நான் சொல்றேன்ல உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு வந்து இந்த பக்கம் அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் ரோகிணி வீட்டுக்கு போனே, கல்யாணி என்னது இது, என்ன கோலம், ஏன் தலையில வைக்கோலோட வந்திருக்க அப்படின்னா என்ன போட்டு அட்டின்னு அடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாட்டியோ அந்த முத்து மீனா தான், அந்த அவங்க அடிச்சாங்களா, அவங்க அந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டாங்களே, அவங்க அடிச்சா என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சா என்ன வண்டியில தூக்கிட்டு போய் அந்த மீனாவோட தம்பியிலேருந்து எல்லாரும் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே, அந்த மீனாவோட தம்பியோட வாழ்க்கையை தானே நீ அழிக்க பார்த்த, அவன் திருடின வீடியோவை கொண்டு போய் நீ தானே வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணி விட்ட அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது, அதுக்காக என்ன போட்டு அடிப்பாங்களா, அவன் திருடினான் தானே அப்படின்னா, அதே மாதிரி நீயும் பொய் சொன்னதானே கல்யாணி அப்படின்னு வந்து பேசும்பொழுதே கடுப்பாயிட்டு உடனே வந்து என்னம்மா நீங்களும் வந்து இப்போ எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டியா, இந்த பாரு யார் எதிர்த்து நின்னாலும் சரி நான் அந்த மனோஜோட சேர தான் போறேன், எனக்கு அதுக்கான எல்லா யோசனையும் வந்துகிட்டே இருக்கு, இப்போ சூப்பரா ஒரு திருப்பம் உன்னை கொடுக்குறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு வந்து பேச, இதையாச்சும் பேசிட்டு இருக்காத கல்யாணின்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும் பொழுதே இப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகேஸ்வரியும் வித்யாவும் திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து வா மகேஸ்வரி, வா வித்யா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கூப்பிட, இல்லை நாங்கள் வீட்டுக்கு உள்ளே வர்றதுக்காக வரல, இப்போதான் வந்து வித்யா என்கிட்டையும் வந்து பேசினா, ரோகிணி உன்ட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்தோம் நாங்கள், இனிமே எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ பண்ணியிருக்க விஷயங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நீ வந்து ரொம்ப பெரிய ஃப்ராடாக இருந்திருக்க, அதனால் தயவு செஞ்சு இனிமேல் வந்து எங்கள் வீட்டுக்கு வராத, அதே தான் இது இப்போ வித்யாவும் அதான் சொல்ல விரும்புகிறா அப்படின்னா, வித்யா இந்த பாரு நான் அறுபடை முருகன் வீட்டுக்கு எல்லா இதுக்கும் கோயிலுக்கும் போகிறேன், இதோட வந்து உன்னை தலைமுழுகிறதா தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் என் புருஷன்ட்ட, இனிமே என்னை கான்டாக்ட் பண்ணாத அப்படின்னு, போங்க எல்லாருமே போங்க, எல்லாரும் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தோடனே விட்டுட்டு போறீங்கல்ல அப்படின்னா, எத்தனையோ நாங்கள் கூட வந்திருக்கோம், ஆனால் ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ராடோட இருக்க முடியாதுன்னு அவங்கலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் இது எல்லாத்தையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து அப்படியே தலையெல்லாம் சுத்தி அப்படியே மயங்கி போத்துன்னு கீழே விடுறாங்க ரோகிணி. ஐயோ கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மனோஜை வந்து அவங்க அம்மா வந்து, இந்த பார் மனோஜ் நீ வந்து இந்த மாதிரி இருக்கிறது நல்லதுடா, நீ வேலைக்கு போகணும், நீ எதுக்கு வந்து அவங்களாதையும் இந்த இவரையும் பார்க்கு ஃப்ரெண்டெல்லாம் போய் ஏதோ கடையை பார்த்துக்க சொன்னியா, அந்த ஜீவாங்கிற பொண்ணு கால் பண்ணி சொன்னிச்சு, அதெல்லாம் ஒழுங்கா வேணாம், நீ தான் பார்த்துக்கணும், எல்லாரும் உன்னை ஏமாத்திடுவாங்க, இதுக்கப்புறம் நீ வந்து வாழ்க்கையை பெருசாக தான் நம்ம அதுக்கப்புறம் அந்த கடனை வேற கட்ட வேண்டியது இருக்கு, பெருசானாதான் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியும், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை போட்டுக்கோ அப்படின்னு வந்து அந்த கோட்டை போட்டு ஜம்முன்னு இருறா, அதான்டா என் புள்ள மனோஜ் அவ்வளோ படிச்சவன், அவ்வளோ அறிவாளி, அவனுக்கு இல்லாததா, அவனுக்கு இனிமேல் வாழ்க்கையெல்லாம் நல்லதாக தான் நடக்கும், நான் சொல்றேன்ல போட்டுக்கோடா அப்படின்னு போட்டுக்க, இல்லம்மா அப்படிங்கிற மனோஜை வாடா போலாம் அப்படின்னு வந்து கோட் சூட்டெல்லாம் போட்டு விஜயாவே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இப்ப ஷோரூமுக்கு கூட்டு போயிட்டு இங்க என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்ட்டு வந்து இந்த பாருங்க, இனிமே வந்து என் புள்ள டெய்லி வருவான், எல்லாத்தையும் சரி பண்ணுவான், பிசினஸை பெருசாக்க போறான், அதுக்கப்புறம் வந்து வாங்கின கடன் அடைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு உங்க எல்லாத்துக்குமே வந்து இதுக்கப்புறமா வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் தான், என் பிள்ளையோட சேர்ந்து இருந்தீங்கன்னா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்டர் வராங்க. அந்த டாக்டரை பார்த்தாலே கொஞ்சம் வந்து லைட்டாக வில்லத்தனமான லுக்கோட ஒரு டாக்டர் வராங்க. உள்ளார வந்து அவங்க வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, என்னம்மா அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல்லாக இதெல்லாம் வைட்டஸ்லாம் செக் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, லோ பிபி அவ்வளோதான், நீங்கள் சாப்பிட்லையா, ஒழுங்காக சாப்பிடாம விட்டுருக்கீங்களா அப்படின்னா வந்து இல்லை மேடம் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனையாக தான் என்ன சாப்பிட்ருக்கணும்ல, சாப்பிடாம விட்டுருக்கீங்க, அதிலே வெயிலெல்லாம் சுற்றிருப்பீங்க போல், அதனால தான் ரொம்ப இதாக இருக்கீங்க, என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்ட்டு அம்மா ஒரு நிமிஷம் வெளில போயேன் அப்படின்னு வெளில கிளம்பி போகிறாங்க அவங்க அம்மா.
டக்குன்னு ரோகிணி வந்து இவங்களை பார்த்து, மேடம் நான் ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னா, என்ன அப்படின்னா, இல்லை மேடம், எனக்கு ஒரு பெரிய உதவி ஒன்று பண்ணணும், பண்ணால் அதுக்கான அமௌண்ட்டை கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்ல, என்ன பணம் கொடுக்குறான்னு பேசுகிறீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, லோ பிபி ஒன்றும் இல்லை, குளுக்கோஸை கொடுத்து உங்களை அனுப்பிவிட்ற போகிறோம், ட்ரிப்ஸ் ஏற்றி அனுப்பிவிட்ற போகிறோம், அவ்வளோதாங்க அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை மேடம் எனக்காக நீங்கள் இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க, அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்பொழுதே டக்குன்னு கட் பண்ணால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாக பூ கொடுக்கறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து அந்த பூ கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு இங்கெல்லாம் நீயே வச்சிருமா அப்படின்னா வந்து கிராஸ் பண்ணி போய் அந்த சாமி இருக்கிற இடத்த பூவை வச்சுட்டு திருப்பி வரும்பொழுது பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளார ரோகிணி அந்த பெட்டில் உட்காந்து பக்கத்தில் இருக்க அந்த டாக்டரோட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன ரோகிணி இங்கே இருக்கா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சரின்னு தலையாட்டுறாங்க. தலையாட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வெளில வராங்க. கால் பண்ணி வெளில வரும்பொழுது மீனாவுக்கு இது ஒன்றும் புரியாமல், இவன் இங்கே வந்திருக்கா, என்ன ஆச்சுன்னு கால் பண்ணி இந்த முத்துக்கிட்ட சொல்லலாம். நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வந்து இங்கே ஷோரூமில் இருக்க மனோஜுக்கு கால் வருது. நீங்கள் தானே மனோஜ், கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கல, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்ன ஆச்சுன்னு தெரியலையம்மா, அப்பா ஏதோ அவங்க மயங்கி விழுந்திருப்பாரா, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணா வேற எடுக்க மாட்டாருன்னா அவர் ஃபோனை சைலண்டில் போட்டு தூங்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே இந்த பக்கம் விஜயாவும் மனோஜும் அப்படியே அரக்க பறக்க அடிச்சுட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா, ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தானே மனோஜ், வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு உள்ளார போனே பார்த்தா இங்கே ரோகிணி இப்போ படுத்திருக்காங்க. ரோகிணி படுத்திருக்கிறத பார்த்தோன்னே வந்து இவளுக்காக வந்தோம் நம்ம அவசரப்பட்டு, இவளை எனக்கு யாருன்னே தெரியாது மேடம் அப்படின்னு வந்து டாக்டர்கிட்ட வந்து இந்த பக்கம் இப்போ மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க, மனோஜ் இப்போ ரொம்ப கோவப்படாதீங்க, சண்டையெல்லாம் சாதாரணம் தான், ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியே திருன்னு வந்து முடிக்கிறாரு. என்ன குட் நியூஸ் அப்படின்னா வந்து நீங்கள் அப்பாவாக போறீங்க மனோஜ் அப்படின்னு. மனோஜுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. இந்த பக்கம் விஜயாவுக்கு ஷாக்கு, உங்கள் குழந்தை அவங்க வயிற்றில் வளருது, நீங்கள் தான் அவங்க மனோஜோட அம்மாவா, நீங்கள் பாட்டியாக போறீங்க, கங்க்ராட்ஸ் அப்படின்னு அவங்க மிகப்பெரிய ஷாக் ஆகி பார்க்க அப்படியே ஒரு கெத்தாக ஒரு பார்வையை பார்க்குறாங்க ரோகிணி. இப்போ இதை வச்சு டிவோர்ஸ் ப்ரொசீடிங் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம நினச்சதை சாதிச்சுக்கலாம். ப்ளஸ் இப்படியே மனோஜை வந்து அப்படியே தான் வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மனோஜை பார்த்து, மனோஜ் சந்தோஷமா மனோஜ், நம்ம பிள்ளை என் வயிற்றில் வளருது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அப்படியே பார்த்து ஒரு லைட்டாக அப்படி தலையசைக்க, டாக்டர் அப்படி தலையசைக்கிறாங்க. தலையசைச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா வந்து இந்த டாக்டரே முதல்ல உண்மையான டாக்டர் இல்லை, இவங்களே வந்து ஏதோ ஒரு ஃபேக்கான டாக்டரை கரெக்டாக வந்து இவங்க தேடி போய் பிடிச்சி இவங்க வேற வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து தனக்கு காரியமாக சாதிச்சுக்க ட்ரை பண்ணுறது. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே மீனாவும் உள்ளார வந்து ஐயோ ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகிறது. இதுக்கப்புறம் இதே காரணமாக வச்சு வீட்டுக்குள்ளார வந்து ரோகிணி உள்ள நுழையலான்னு பார்க்க, மனோஜ் வேணாம் மனோஜ், இவன் நமக்கு வேணாண்டா அப்படின்னா, அம்மா என் குழந்தை வயிற்ற வளருதுமா, எனக்கு என் குழந்தை வேணுமா, குழந்தை வேணாம்னு முதல்ல நினைச்சேன், அப்புறம் வேணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன், இப்போ எனக்கு என் குழந்தை வயிற்ற வளருதுங்கிறாமா அப்படின்னு அந்த பாராட்டி, இதெல்லாம் வச்சு நம்ம யோசிக்க வேணாண்டா, இந்த குழந்தைய கலைச்சிட சொல்றா அவளை அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க. என் குழந்தை அது என்ன பேசுறீங்க ஆன்டி அப்படின்னு வந்து இந்த பக்கம் பேசிட்டு, நான் மனோஜோட தான் இருப்பேன், மனோஜ் நம்ம குழந்தை என் வயிற்றுல இருக்கு, நம்ம பிரச்சனையெல்லாம் தனியா வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன செய்ய போறாரு மனோஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திருப்பம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி உண்மையிலே வந்து பொய் சொல்லி பிரெக்னென்ட் ஆக போறாங்களா, இல்ல நிஜமாவே வந்து ரோகிணி பிரெக்னென்ட்னு அடுத்து ஒரு தகவல் வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த கதை போற விதத்தை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்றது மட்டும் இல்லாம அப்படியே வந்து இடம்பொருள் சேனலை ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாநதியில ஆரம்பிச்சு மகாநதியில குமரன் திருப்பி வருவாராங்கிறதுல இருந்து பாண்டியன் ஷோஸ்ல அடுத்து தங்கமயில் குடும்பத்துக்கு என்ன ஆகுங்கிற வரைக்கும் பல்வேறு ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இப்ப ரோகிணி பிரெக்னென்ட் இந்த வீட்டுக்கு வந்தா ஓகேவா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.